இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பார்த்து உனக்கு நாங்கள் வாக்கு வாங்கி கொடுத்தோம், உனக்காக வந்து போராடினோம், உனக்காக வந்து பேசினோம், தெரு தெருவாக பணம் கொடுத்தோம், கூடவே போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஐயா ஸ்டாலின் தலைமை எடுத்தால் கூட பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக கூட்டமாக நின்று எதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பார்த்து உனக்கு நாங்கள் வாக்கு வாங்கி கொடுத்தோம், உனக்காக வந்து போராடினோம், உனக்காக வந்து பேசினோம், தெரு தெருவாக பணம் கொடுத்தோம், கூடவே மிக்சி கிரைண்டரு, இன்னும் சொல்லப்போனால் பலூன், பிள்ளைகளுக்கு முட்டாய் பலூன் வரைக்கும் அங்கே கொடுத்து நாங்கள் வாக்கு வாங்கி உங்களை வெற்றி பெற செய்தோமே, அதற்கான நன்றி கடனாக நீங்கள் தர வேண்டாமா என்று நீங்கள் தயவு கூர்ந்து கேட்டாலும் சரி, எங்கள் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் சொன்னது போன்று கைக்கு அழுத்தமும் காலுக்கு அழுத்தமும் கொடுத்து கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வீரம் சரிந்த மகனாக போராடி கேட்டாலும் சரி, உங்களோட போராட்டத்தில் நாங்கள் இருப்போம், இந்த அழுத்தம் கொடுக்குற வேலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படி கேட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்வதற்கு இவர்களுக்கு வழி இல்லை. இன்னைக்கு பாருங்க, காவிரி தாய் இருக்கிறாள் அல்லவா, இங்கே ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்டன முழக்கங்கள் போடும்போது வளர்ப்புத்தாய் காவிரி என்று பேசினாங்க. இல்லை, பெற்றதாய் காவிரி. அவள் பிறந்து வளர்ந்து தன்னுடைய புகுந்த வீடான தமிழ்நாட்டுக்கு வருகிறாள். அவள் இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை, பல லட்சக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அதனால்தான் அவள் இந்த மண்ணினுடைய மகள். ஏன் அப்படின்னா, இருந்து பார்த்தா எப்படியாச்சும் திறந்து விடுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மண்ணை முத்தமிடாமல் அவள் இறக்க மனமில்லாதவள். அவள் வங்க கடலில், அதுவும் காவிரி தாய் புரண்டு ஓடுகின்ற அந்த புகார் நகரில் வந்து அவள் காலடி தடம் படவில்லை என்றால் அவள் பிறவி பணம் அடைவதில்லை. அதனால போராடி பார்த்தால் மழை பொழிவை கொட்டினால் விடுறா திறந்து என்று விட்டு விட்டார்கள். இன்றைக்கு 1 லட்சம் கன அடி வந்து கொண்டிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சட்டரை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணே, ஆந்திரா என்னவாகும்? இதுவரைக்கும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ, அல்லது நம்ம யாரும் அவங்கள அழிக்க முற்படலை, ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ, அப்படி ஒரு திராணி உள்ள பதிலையோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, நகர்ப்புறங்களில், ஊராட்சிகளில், பேரூராட்சிகளில், மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான ஒரு பேரறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, யாராவது உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான அங்கீகாரத்தை கேட்பதற்கு, அதிகாரத்தை கேட்பதற்கு உங்களுக்கு ஏதாவது மாமூல் கேட்கிறார்களா, அல்லது வீட்டை வேறு கட்டுமானப்படுத்துவதற்கு உங்களிடம் மாமூல் கேட்கிறார்களா, இல்லை தெருக்குழாய் தண்ணி வருவதற்கான கூடுதல் கட்டணம் கேட்டு உங்களை துன்புறுத்துகிறார்களா, தெருக்கல்ல கஞ்சாவினால, குடியினால பிரச்சனைகள் எதுவும் நடக்கிறதா, அதனால ரவுடிகள் வந்து அட்டகாசம் செய்கிறார்களா, குண்டர்கள் வந்து கடை தெருக்கல்ல மாமூல் வசூலிக்கிறார்களா, எதுவாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் ஒரு எண் தருகிறோம், அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்ன மொத்தத்தை இவங்களே செய்யலான்னு தனித்தனியாக செஞ்ச கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராதுல்ல, அந்த கூட்டங்கள் தானே நீங்கள். அப்போ இத்தனை பிரச்சனைகள், இவ்வளவு மாமூல் வசூலுக்கள், இங்கே இவ்வளவு ரவுடிசங்கள், இதெல்லாம் நடக்கிறது என்று அரசுக்கு தெளிவாக தெரிகிறது என்றால் அதை கட்டுமானப்படுத்துவதற்கு மக்கள் தான் தெரிவிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு சம்பவம் பொதுவலாக்கப்படவே இல்லை. நான் வாழக்கூடிய நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை பகுதிக்கு, என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்து ஊர் பொய்கை நல்லூர். அந்த இடத்துல ஒரு பொய்கை இருந்திருக்கிறது. ஒரு பொய்கை நல்லூர், அது தெற்கு வடக்காக பிரித்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த செய்தி பரவலாக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பாருங்கள். டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது, உலகம் முழுமைக்கும் பேசப்பட்டது. எங்கோ ஒரு மூலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்தது, பேசப்பட்டு கொண்டே தான் இருந்தது. ஆனால் இன்றையோடு 5 நாட்கள் ஆகிறது. நீங்கள் தெருவில் நடந்து போனால் 7 மணி 8 மணிக்கு மேலே பெண்கள் தெருவில் நடமாடுகிறார்கள், அதனால் குடித்துவிட்டு வருபவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று ஒரு காலத்தில் பேசுனீங்க. அப்புறம் அணிந்து வர உடை சரியில்லை, அதனால் இவங்களுக்கு இப்போ பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு என்று பேசுனீங்க. வீட்டில் படுத்து தூங்கி இருக்கிறா தன்னுடைய பெண் குழந்தையோடு, வீட்டில் படுத்து தூங்கின அந்த பெண்ணுக்கு, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு 40 வயது, அந்த பிள்ளைக்கு 16 வயது. வீட்டுக்குள்ளே புகுந்து பின்கதவை உடைச்சிட்டு ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் போய் அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி செஞ்சுருக்கான். அந்த அம்மா எப்படியாவது தன் பிள்ளைய காப்பாற்றி விட்டுணுன்னு கதவை திறந்துட்டு அந்த பிள்ளைய எப்படி ஓடிடுமான்னு
ஓட விட்டுருக்காங்க. ஒரு கணவரை இழந்த பெண், பக்கத்தில் கூக்குரலிடவும் முடியல, வீடுகள்லாம் கொஞ்சம் தொலைவில் இருக்குது, சத்தமும் கேட்கல. எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு திரும்புறதுக்குள்ளே அவன் ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த அம்மாவினுடைய பின்பக்க கழுத்தில் தாக்கிடுறான். என்ன நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த இரும்பு கம்பியால் அந்த பெண்ணை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாக்கி விலா எலும்புகள் உடைக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் அவளோட கட்ட விரலை கடிச்சு துப்பிட்டான். இல்லை, கட்ட விரல் இல்லை, இப்போ அவங்களுக்கு துப்பி பல்வேறு சித்திரவதைகளை செஞ்சு, அடக்குமுறைகளை செஞ்சு, நிர்வாணப்படுத்தி, பாலியல் வன்கொடுமை செய்து, சத்த பிணத்தை போட்டு போட்டு போயிட்டான். இன்னும் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத பல ரணக்கொடூரங்களை செய்திருக்கிறான். பிறப்பு உறுப்பில் இரும்பு கம்பியால் தாக்கி நிலைகுலைந்து போயிருக்கிறான். திராவிட மாடலுக்கான சாட்சி இது. என்ன காரணம் சொன்னான் தெரியுங்களா? அவனை பிடிச்சி காவல்துறை ஒரு கை ஒரு கால்களை உடைச்சிருச்சு. என்ன காரணம் சொன்னான் தெரியுங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் கஞ்சா போதையில் இருந்தேன். இதற்கான காரணம் யார்? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கஞ்சாக்கள் இவ்வளவு சுலபமாக நடைமுறைக்கு வந்தது. மளிகை கடையில் போய் சீரகம் கடுகு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு கஞ்சாவினுடைய விற்பனை. நான் போய் காவல்துறையில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி கஞ்சா விற்பனை நாகப்பட்டினத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னா, எங்கே விற்கிதுன்னு என்ன கேட்குறாரு. எங்கே விற்கிதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் பிடிக்கணும். காவல்துறைக்கு சத்தியமாக தெரியாதா? பெத்த பிள்ளைங்க தள்ளடிச்சு சத்தியம் பண்ணுங்க, எதையோ கண்டுபிடிக்கிறீங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சி தேடி தேடி எடுத்து சொல்கிறீங்க. கஞ்சா விற்கிறத கண்டுபிடிக்க முடியாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலைகாரர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கோ தமிழ்நாட்டில், அதை பற்றிலாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க முடியாது. ஆனால் எது தேவையில்லாததோ எது தேவையற்றதோ அதையெல்லாம் செய்து முடிக்க முடியும். இப்போ இந்த பெண்ணினுடைய இவ்வளோ பெரிய கொடூரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சூழலை உருவாக்கியது யார்? அதுலேயே மதுவிலக்கு ஆயத்துறை அந்த அமைச்சர் பேசினார்னே. நான் எப்பவுமே அந்த திமுக அமைச்சர்கள் பெரிதாக பேசுகிறத நான் கேட்குறதில்ல. என்ன பேசிட போகிறாங்க? இப்போ கூட எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு. இங்கே என்ன பேசிட்டாங்கன்னே தெரில. இல்லை டெல்லியில் சரி பேசிட்டு போட்டோம், ஏதாவது 4 வார்த்தை பேசுவார். இந்த அமைச்சர் பேசுகிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் காரணம்? ஒரு போதை தான் அந்த பெண்ணை இப்படி சீர்குலைத்து இருக்கிறது. இன்று வரை அந்த பெண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்க போவதும் இல்லை. இந்த சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பொறுப்பேற்றுக் கொண்டு பதவியே விலகி இருக்கணும். இப்படி ஒரு கொடூரம் வீட்டில் படுத்திருந்த பெண்ணுக்கு நடக்கிறதுனா அப்ப பெண்கள் இந்த மண்ணில் நடமாடவே கூடாது, அப்படித்தானே? வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு. அந்த அமைச்சர் பேசுறார். 180 ml ஒரு குவார்டர். அந்த குவார்டரை வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு துணைக்கு, அது என்னென்ன சொல்லணும், கூட உட்காந்து குடிக்கிறவங்க கம்பெனிக்கு, இந்த கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் மது பிரியர்கள். அதுக்காக நேரம் எடுத்துக்கிறாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா போய் அப்படியே இந்த கட்டிங்க குவார்டரை குடிச்சிட்டு போன உடனே அவங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதில் அந்த ஆட்களுக்கு தேடி தேடி 20 நிமிடம் 30 நிமிடம் காத்திருக்க வேண்டிய அவல சூழ்நிலைக்கு குடிகாரர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனால் 90-90 பிரித்து வரக்கூடிய தீபாவளி போனஸாக 90 கொடுப்போம் நாங்கள். அதில் ஒரு மூஞ்சி போட்டிருக்காங்க பாட்டிலில். எனக்கு என்னமோ அந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்த மூஞ்சியாக இருக்குது. இல்லை, நான் பார்த்துருக்க மாதிரியே இருக்குது. இந்த டிவி கொடுத்தாங்க தெரியுங்களா, அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாக இருக்கலாம். சைக்கிள் கொடுத்தாங்க இல்லை, அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாக இருக்கலாம். இந்த புயல் நிவாரண நிதிக்கு ஒன்று கொடுத்தாங்க பற்றியா ஒரு பைய, அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாகவும் இருக்கலாம். என்னமோ மூஞ்சி பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது. நிறையா நேரம் பார்த்துருப்போம். இந்த மூஞ்சியை போட்டு ஒரு பாட்டில் வச்சு இனிமேல் உங்களுக்கு கட்டிங் 90 ml நீங்கள் காத்திருக்க தேவையில்லை உங்கள் கம்பெனிக்காக. பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டிலுடைய ஆகப்பெரும் பிரச்சனை இது. ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்த பிறகும் கூட அதை வாங்கி கொடுக்க திராணியற்ற இந்த அரசு என்னென்ன சொல்றான் பாருங்க. இன்னும் இது ஒரு பக்கம். நான் இப்போ தான் எழிலரசிட்ட காமிச்சிருந்தேன். மார்ச் மாதம் 595 ரூபா கட்டினேன். மே மாதம் 1056 ரூபா கட்டினேன். நான் என்னடா பாவம் பண்ணேன், ஜூலை மாதம் 2566 ரூபா மின்சார கட்டணம். இதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் 1000 ரூபா பணம் வாங்குறது இல்லை. 1000 ரூபா பணம் நான் வாங்குறது இல்லை. ஆனால் இங்கிருந்து தான் போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு பக்கம் சாராய கடைகள்ல இருந்து, ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வுல இருந்து. இவர் தான் பேசினார். எனக்கு அந்த குரல் வரல, நான் போன்ல வச்சிருக்கேன், நான் எடுத்து காமிக்கிறேன். இது மின்சாரமா அல்லது மின்சார கட்டணமா? தொட்டால் சாக்கடிக்கிறதே. மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும், ஆனால் மின்சார கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கிறதே என்று சொன்னவர் இவர் தான். ஆனால் இன்றைக்கு 4வது முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. நமக்கு அதை பற்றி எல்லாம் ஒரு கவலையும் இல்லை, அதை பற்றி பேசுவதற்கும் இங்கே ஆள் இல்லை. சரி, வீடுகளுக்கு 200 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன தொழிற்சாலைகள், சின்ன சின்ன இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தொழிற்சாலைகள், சிறு வியாபாரிகள், இவர்களுடைய நிலைமை என்ன சிந்திச்சு பார்த்தோமா? இந்த மின்சார கட்டணம் உயர்வால் விலைவாசி ஏறுமா ஏறாதா? அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுமா ஏறாதா? இதை பற்றிய சிந்தனை உண்டா? ஒரு பக்கம் வாழவே முடியாத அளவிற்கு கொலை, 3 மாதத்தில் 150 கொலை, கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு ரவுடிசம். என்ன பண்றாங்க? காவல்துறைக்கு ஏன் தமிழக அரசு மூலமாக அழுத்தம் வரல என்ற கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப எத்தனை காலத்திற்கு நாம் தாங்கி கொண்டு போக போகிறோம்?